அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ பார்க்க போயிட்டு ராகவ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களை நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அபி அழுதுட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு முரளி. அபி தனியாகிட்டா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அந்த ராகவ் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி அவன் அந்த கேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு கஷ்டத்தோடு அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி. அஞ்சலி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனால் அஞ்சலி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என் தம்பி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், என் தம்பி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உன் தம்பி வரவே போகிறதில்ல, உள்ளே தான் இருக்க போகிறான், நீ காலம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு முரளி. உன்னை முரளி வந்து அம்மம்மா ஏன் அம்மம்மா இப்படி பண்ணுறீங்க, நம்ம குழந்தைய பற்றி யோசனை பண்ணி பார்த்தீங்களா, ஏன் அம்மம்மா சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து இல்லைங்க என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அஞ்சலி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆகாஷ் வந்து எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து எடுக்கவே முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கேஸு, அதனால் வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. எப்படியாவது ராகு வெளியே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த மித்ரனை வந்து சந்திக்கிறாங்க. மித்ரன் பிடிக்கலான்னு போகிறாங்க, நழுவிடுறாரு. மித்ரனை கைது பண்ண சொல்லி போராட்டமும் நடத்துகிறாங்க. ஆனால் வந்து சரி எப்படியாவது வந்து மித்ரன் நாங்கள் கைது பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க போலீஸ். அடுத்து வந்து மித்ரனை எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து நம்ம ஆகாஷும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விவேக் என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் பார்க்க வராரு. ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ராகவ் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சொல்கிறாரு, இந்த கேஸ்லேருந்து நீ வந்து வெளியே வரவே முடியாது அப்படின்ற. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு உன்னால் எப்படி நிரூபிக்க முடியும், நீ கடைசி வரைக்கும் இந்த இந்த லாக்அப்லேயே இருந்து வந்து நீ வந்து மேலே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு நீ எப்படி இப்படிலாம் பண்ண, உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொல்ல, எல்லாம் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் தான் எனக்கு எல்லாமே வந்து பண்ணாங்க, அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் ஈஸியாக உன்னை உள்ள தள்ள முடிஞ்சது, பார்த்தல நான் ஆட்டத்தை அப்படின்றாரு. உனக்கு இந்த பிளானுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணாங்களா? ஆமாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, அதுவும் ஒரு பொண்ணு தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி. அப்போ கண்டிப்பாக வந்து அவள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா, விடவே கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த அபி தான் இவன் கூட வந்து சேர்ந்து வந்து நம்மளை உள்ளே தள்ளியிருக்கா, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபியை தப்பாக நினைக்கிறாரு. அபி வந்து தேடி வராங்க ராகவை பார்க்கறதுக்கு. அப்போ ராகவ் வந்து வேணும்னே அவாய்ட் பண்ணிவிட்டு அபியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதனால் அபி மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல, அவன் ஏன் ஒன்று வெறுக்கிறான்னு தெரியல, எதுக்காக பார்க்க அவாய்ட் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து அபியும் வந்து நம்ம ஆகாஷும் சேர்ந்து மித்ரனை வந்து போய் பிடிச்சிடுறாங்க. மித்ரன் கிட்ட எல்லா உண்மையும் வெளியே வாங்கிடுறாங்க. மித்ரனை கூட்டிட்டு வந்து போலீஸ்லேயும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம ராகவ். அப்போது அபி எதுவுமே பண்ணலையா, அபி நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோமா, அபி நம்மளுக்காக தான் வந்து மித்ரனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்திருக்கா, அதே மாதிரி இந்த கேஸ்லேருந்து நம்மளை விடுதலை பண்ணக்க நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே வந்து போலீஸ்கிட்ட வந்து அபி வந்து மித்ரனை வந்து ஒப்படைச்சிட்டு, பார்த்தீங்களா இந்த ஆள் தான் எங்களுக்கு எல்லாமே வந்து ஆர்டர்லாம் கொடுத்து எங்களை ஏமாத்துறது, அநியாயமாக வந்து ராகவ் வந்து நீங்கள் உள்ள தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸும் ராகவ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ராகவ் பார்த்து ஓடி வந்து அபி வந்து கட்டிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன நம்புறீங்களா அப்படின்னோடனே ராகவ் வந்து அப்படியே முதல் முறையாக வந்து அபியை வந்து அப்படியே கட்டிக்கிட்டு சொல்கிறாரு, சாரி அபி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், அதனால தான் நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்னை வந்து சந்திக்க கூட விரும்பலை அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை அபி, சரி என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உன்னை நான் நம்புகிறேன், என்னை மன்னிச்சிடு அபி அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. கிட்ட வந்து நம்ம ராகவ் வந்து சொல்கிறாரு, இந்த மித்ரனுக்கு பின்னாடி கண்டிப்பாக இன்னொருத்தர் இருக்காங்க, அது யாருன்னு இந்த மித்ரனோட வாயாலே வந்து வரவைங்க, அதுக்கு வந்து தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க தான் மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னோடனே, என்ன ராகவ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. ஆமாம், இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த விவேக் தான் இருக்கான், ஆனால் அவன் லாவகமாக வந்து அவன் மாட்டாமல் உஷாரை இவனை வச்சு வந்து இந்த ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே, எப்படி ராகவ் உனக்கு தெரியும், அந்த விவேக்கை என்னை தேடி வந்தான், ஆனால் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குது விவேக்கை உதவி பண்ணது வேறு யாரும் நினச்சேன், ஆனால் தப்புன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இவனை விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரனை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இவனை வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து எப்படியாவது வந்து உண்மையெல்லாம் வெளியே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. ராகவ் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. ராகவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அபியை வந்து பாட்டி எல்லாருமே சேர்ந்து பாராட்டுறாங்க. நிம்மதி அடைகிற ராகவ்.